அதாவது பார்வை தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு முடிவாயிருச்சு. இருந்தாலுமே நாமினேஷன்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 பொசிஷன்ல தான் அவங்க இருக்காங்க. சப்போஸ் வந்து ஒரு சில பேர் சொல்றாங்க வந்து பார்வதி வெளியில எடுத்தாதான் வந்து கேம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. வெளியில எடுத்துட்டு கண்டென்ட்க்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதை பத்தி நம்ம ஃபுல்லாவே பார்க்கலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணா பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அதாவது துஷாரோட ரீஎன்ட்ரி, அப்புறமேட்டு திவாரோட ரீஎன்ட்ரி அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. 2 பேரும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த டாஸ்க்கை படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திவாகர் இந்த வாரம் வரப்போறான்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு லேட்டஸ்ட் தகவல் என்ன அப்படின்னா, துஷாருமே உள்ள வரப்போறாரு அப்படின்னு தகவலுமே போயிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம பொறுமையா பார்க்கலாம். அது ஏன் பார்வதி டைட்டில்னர் அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த சீசன்ல நீங்க பார்வதி விசஸ் மத்தவங்கள பாருங்க. பார்வதி வந்து ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில குரூப்பை சேர்க்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க இண்டிவிஜுவலா கேம் ஆடுறாங்க. ஆதிரை சொன்ன மாதிரி பேசுறா, கத்துறா, என்ன வேணா பண்ணாலுமே பாத்தீங்கன்னா டாஸ்க்னு வந்துட்டா ஏதோ பண்ணி வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி அவர்கள் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. திவாகர் இருந்தப்ப திவாகரும் பார்வதியும் தான் பாத்தீங்கன்னா அதிக முறை ப்ரோமோகள் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். வீக்கெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பார்வதியை நோக்கி தான் போச்சு. அவங்களுக்கு நடக்கப்பட்ட அநீதிகள் அதை வச்சுதான் பாத்தீங்கன்னா யுக்தியை வச்சு ரோஸ்ட் பண்ணி போச்சு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கட் செய்யப்பட்டது. பார்வதியை வந்து சமாதானப்படுத்துறது, அவங்க அழுது பாத்தீங்கன்னா பாராட்டுகள் கிடைச்சது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அதனால இந்த சீசன் ஆல்மோஸ்ட் இப்ப இருக்க சூழ்நிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா சீசன்லயும் வந்து நம்ம ஒரு விஷயத்த சொல்லிடுவோம். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேல வந்து இவங்க டைட்டில் வின்னர் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன சீசன் நம்மளே சொல்லியிருந்தோம். கண்டிப்பா வந்து முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர் ஆக போறாருன்னு சொல்லிட்டு. அதுக்கு முந்தின சீசன் நம்ம சொல்லியிருந்தோம், அர்ச்சனா அவர்கள் தான் டைட்டில் வின்னர் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 50 to 60 நாள் ஆகும்போதே யாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஆனா 50 நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல தான் டைட்டில் வின்னரே யாருன்னு தெரியாம இருக்க சீசன்னா ஒரே சீசன் இந்த சீசனா மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப ஆல்மோஸ்ட் பார்க்கும்போது இவங்க ரம்யாவை நிறைய இடத்துல காப்பாத்துறாங்க. போன சீசன் வந்து பவித்ராவை ஆல்மோஸ்ட் ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இந்த சீசன் ரம்யா ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்துருவாங்க. இந்த வாரம் கேப்டன் வேற, அடுத்த வாரமும் நாமினேட் வந்து போயினா ஒரு 2 வாரம் தப்பிச்சிருவாங்க. அப்படி இப்படின்னு தேத்தி போனாங்க அப்படின்னா கண்டிப்பாவே பாத்தீங்கன்னா அவங்க ஃபைனல் நோக்கி போயிருவாங்க. இதுல பார்வதி எங்க டைட்டில் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து அவங்களோட எல்லா வாரமும் நாமினேஷன் ஆகுறாங்க. ஆகும்போது ஃபர்ஸ்ட் 1, 2, 3, 4 இந்த ஒரு பொசிஷன்லாம் இருக்காங்க. இவங்க நீங்க பார்க்கும்போது கம்ஃபர்டபுளா அதே பொசிஷன்ல தான் வந்து மெயின்டெனும் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டென்ட்டும் பாத்தீங்கன்னா ஹெவியா கொடுக்குறேன். பார்வதியை தூக்கிட்டு நீங்க போனீங்க அப்படின்னா கண்டென்ட் எதுவுமே வந்து வீட்டுக்குள்ளே இருக்கவே இருக்காது. பாத்தீங்கன்னா பிளாங்கா தான் இருக்கும். அதனால பார்வதியை நோக்கி தான் ஷோ. எனக்கு இப்ப சபரியா இருக்கட்டும், விக்கல் சித்திரமா இருக்கட்டும், கனியா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து பார்வதி அடிச்சு ஆடணும், பார்வதி அடிச்சா நம்மளுக்கு கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கில தான் போயிட்டு இருக்காங்க. பார்வதி எடுத்துட்டா ஷோக்குள்ள சுத்தமா ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவங்க எவிக்ட் ஆகிறது சுத்தமா வாய்ப்பே கிடையாது. ஆல்மோஸ்ட் வந்து பார்வதி டாப் 3க்குள்ள கன்ஃபார்ம் இருக்க தான் போறாங்க. மேபி டைட்டில் வின் பண்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க கூட எனக்கு என்னன்னா நெகட்டிவிட்டி அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட பிளே எல்லாத்தையும் பாருங்க. ஃபர்ஸ்ட் 2, 3 வாரம் ஒரு நெகட்டிவ் பிளேவா பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு வேற பிளேவா பண்ணாங்க. போன வாரம்லாம் பாத்தீங்கன்னா சட்டிலா ஒரு பிளே பண்ணாங்க. இந்த வாரம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு பிளே பண்றாங்க. அதனால வாரம் வாரம் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ஃபைனல் போயிருவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் பார்வதி டைட்டில் வின் பண்ணுவாங்களா, இல்ல வேற யாரும் டைட்டில் வின் பண்ண வாய்ப்பு இருக்கா? உங்களோட சப்போர்ட்லாம் யாரா இருக்கு? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.